வாங்க விக்னேஷ், வாங்க உட்காருங்க. நான் ஒன்றும் உட்கார வரல. நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமா? பழகிட்டு இப்படியா பண்ணுவீங்க? நீங்கள் எதை சொல்கிறீங்க? இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. ஹலோ, எதுக்கு சவுண்டாக பேசுகிறீங்க? என்னாச்சுங்க? உங்களுக்கு வேறு என்ன சொல்லணுமா? ஹலோ, அதான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, அங்கே என்ன? இளவரசி வாமா. என்ன என்ன சொல்றாங்க? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? கோபப்படுறீங்க? என்ன இளவரசி? நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணுனீங்கன்னு காட்டவா? வாங்க அங்க வை. என்ன பாக்குறீங்க? ஓபன் பண்ணுங்க சார். வெண்ணிலா குட்டியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னைக்கு வெட்டிங் டேங்கிறது மறந்து போச்சு. பெரிய தப்பு இல்லையா? சஸ்பென்ஸ் என்கிட்டயே சொல்லியடி. விட்டுருந்தா நான் அடிச்சு பாரு தெரியுமா? Happy wedding anniversary, my friend. Thank you. இளவரசி நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க. கிஃப்ட் சூப்பரா இருக்குல்ல? என்னங்க சார்? விடுங்க. சீக்கிரம் பட்டியா ஓவரா பிகு பண்ற. நாம இப்ப இருக்க நிலைமையில விடுங்கங்க. ஆரம்பிச்சிட்டியா? கல்யாண நாள் அன்னைக்கு கூட ஒரு கசகச கிடையாதா? கசகசாவும் இல்லை, சோம்பும் இல்லை. இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? என்ன சார்? நகையை பறி கொடுத்த விஷயம் எனக்கு தெரியுயா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சே. யார் சார் சொன்னா உங்களுக்கு? உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணோட அப்பா நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாரியா. என்ன சார், உங்கள் கம்பெனியில் இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் வைக்கலையா? இல்லையே சார். எது கேட்குறீங்க? இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல சார். அதை விடுங்க, உங்கள் கம்பெனி மேனேஜர் கார்த்தி எப்படி சார்? கார்த்தியை பற்றி நீங்கள் ஏன் சார் விசாரிக்கிறீங்க? உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு என் மகட்ட நகை வாங்கி போட்டு போனாங்க சார். அப்புறம் என்னடானா அத்துக்கிட்டு போயிட்டான், அது இதுன்னு கதை சொல்கிறாங்க. விசாரித்து பார்த்ததில் அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதான் எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது சார். என்கிட்டே வந்து அவனை தப்பாக பேசாதீங்க. கம்பெனி இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்குன்னா ரீசன் நான் இல்லை சார், அவன் தான். அவன் என் மகன் மாதிரி சார். நீங்களே மகன் மாதிரின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நமக்கு என்னடா கவலை? நாளைக்கே நகை விஷயத்துல முன்ன பின்னானா அவன் குடியிருக்கானே உங்க வீடு, அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுக்காமலா போயிருவீங்க? ஏன் சார் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்? கோவப்படாதையா, கொஞ்சம் பொறுமையா இருக்காரு. இல்ல சார், விட்டா ஓவரா போறாரு சார் அவரு. கார்த்தி சொல்ற கேளியா? ஹலோ, வெண்ணிலாவை காணுங்க. என்ன சொல்ற? எல்லாத்துலயும் தேடி பார்த்துறேன். ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. எங்க தேடியும் பாப்பாவை காணுங்க. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? குழந்தை காணாம போற வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தா? வீட்டுக்குள்ள தாங்க விளையாடிட்டு கார்த்திக், பதட்டப்படாதீங்க. என்டையர் அபார்ட்மெண்ட்டும் குழந்தைய தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பாரு. ஹலோ, தனியா வந்து பேசியா? சார் யார் சார் பேசுறீங்க? அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடி இருப்பியே. யார் பேசுறீங்க? கடத்தினதே நாங்க தான். என்ன சொல்றீங்க? 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வா. 10? சார் என் குழந்தை. இப்ப அலறி அடிச்சுன்னு துட்டோட ஓடி வரான் பார். சார், பாப்பாவை யாரோ கடத்திட்டாங்களா சார்? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாங்க சார். கடத்திட்டாங்களா? இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும்போது நம்ம அபார்ட்மெண்ட்ல எப்படி நடந்தது? சும்மா விடக்கூடாது கார்த்திக். கிளம்புங்க, உடனே கமிஷனர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பயமா இருக்கு சார். டேய், சின்ன லைன்ல வரேன்டா. பாப்பாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு இவங்க போலீஸ்க்கு போறேங்கறாங்க. பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா போய் நிறுத்து. இங்க குழந்தை கடத்திட்டாங்களா? ஆமா தேனே. ஏதாவது பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துங்க சார்.
போலீஸ்க்கு போனா பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுப்போது மாமா. நீங்க அழாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது உங்க குழந்தைக்கு. வாங்க கார்த்திக் போலாம், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு மிரட்டுறான், நீங்க கமிஷனர்கிட்ட போவோம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ன்றீங்க. தேன்மொழி பயந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சார் திரும்ப கூப்பிடுறேன் சார். ஹலோ ஹலோ, என்னையா நீ குழந்தைய கடத்துறவன் 10 லட்ச ரூபா கொடுக்க வக்கில்ல குழந்தைய போலீஸுக்கு போறேன். ஹலோ, நான் அப்படி சார் கடத்துறீங்க? சார் நான் சார் 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 அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க சார். குழந்தைய கடத்துறவன் ஏதாவது பண்ணிட்டானா நமக்கு தானே கஷ்டம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. குழந்தைய ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை போய் முதல்ல பணத்தை ரெடி பண்ண சொல்லுங்க சார். ஏய், பிரச்சனை வேற மாதிரி போகுது. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எக்காரணத்துக்கு கொண்டு போலீஸ்க்கு போகாதீங்க சார். இல்லம்மா, கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? கொடுங்க. பேட்டரி லோவா இருக்கு. விடுண்ணா. என்னங்க? சின்னம்மா அவங்கள வேற மாதிரி பாத்துக்கலான்னு ஐயா அபார்ட்மெண்ட் வாசல்ல குழந்தைய விட சொல்லிட்டாரு. நாங்க விட்டுட்டோம். நீங்க எப்பயும் போல இருந்துக்கங்க. டேய், சின்னம்மா உங்க ஐயா நீ எல்லாரும் என் புள்ளைய கடத்ததுக்காக உள்ள போறீங்கடா. ஏய், சின்னம்மா போன்ல கார்த்தி பேசுறான். என்ன மாமா ஆச்சு? வெண்ணிலா! நாமெல்லாம் குழந்தைய காணன்னு உசுர வெறுத்து தேடிட்டு இருக்கோம். இந்த மகராணி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? போன் மூலமா கடத்தணும்னுக்கே தெரியப்படுத்துறாங்க. இப்ப தெரிஞ்சுக்கங்க, இவ்வளவு இவங்க அப்படம் தான் என் குழந்தைய கடத்துனது. கூட பிறந்தவ மாதிரி பழகுன இல்ல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே. நீங்க 2 பேரும் மட்டும் யோக்கியமா? என்கிட்ட நகையை வாங்கிட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி சீட் பண்றீங்கல்ல? நகையை வித்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவின்னு வாங்குனீங்கல்ல? மீதி பணம் எங்க? அது உங்ககிட்ட இருந்து வெளிவர வைக்கத்தான் எங்க அப்பா இப்படி பண்ணாரு. ஐயோ, நகை வாங்கினதை நாங்க என்னைக்காவது இல்லைன்னு சொல்லிருக்கோமா? நகை தொலைஞ்சதுல இருந்து ராத்திரி பகலா சாப்பிடாம தூங்காம எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? உன் கூட ஏன்டா பழகணும்னு இருக்கு. என்னம்மா, உங்க அப்பாவை ஜென்டில்மேன் நினைச்சேன், கடைசியில இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டாரேம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க இருந்தா எப்படி குடி இருக்கிறது? இவங்க யாரா இருந்தா என்ன, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க முதல்ல. எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? எங்க அப்பா தான் இப்படி பண்ணாரு. உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் ஸ்டூபிட்ஸ். ஏய், கூப்பிடுறாளே தெரியுங்க. மாப்ள, இல்ல கூப்பிடுங்க. ஏன் பொண்ணுக்கு எவன் பஞ்சாயத்து? வணக்கம் சார். வாயா செக்ரட்டரி, இந்த மீட்டிங்கை நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். டோன்ட் வரி, ஃபீல் கம்ஃபர்டபுள். வழி விடுங்க. ஐயா வாடா ஏமாத்துக்கார பயல. இப்படி எத்தனை ஊர்ல எத்தனை குடும்பத்தை ஏமாத்தி நகையை பறிச்சுட்டு வந்திருக்கீங்க? சார், தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. டேய், காய் நீட்டி பேசாதடா. நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கே தகுதி இல்லாமடா. நாங்க தகுதி இல்லாதவங்க தான் சார். ஒத்துக்கிறேன் சார். உங்க பொண்ணு கிட்ட நகையை வாங்கி திருட்டு கொடுத்தது உண்மை. அது எங்க மனசாட்சிக்கு தெரியும். அதுக்காக என் குழந்தைய கடத்தி எங்களை தோச்சு பாப்பீங்களோ? தகுதியான செய்யற காரியமா சார் இது? இவங்க எல்லாரையும் சாட்சியா வச்சுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? குறா, போய் கம்ப்ளைண்ட் குறா. அதுக்கு முன்னாடி என் பிள்ளையோட நாயை குறா. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் சார். ஏய், இந்த நரிக்கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லடா. உனக்கு நகை வரும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல, வந்த உடனே நீயே வச்சுக்க. இப்ப என் நகைக்கான பணம் 25 லட்சத்தை குறா. 20 என்ன சார்? குறா. 25 லட்சத்தை தரேன் சார் கொடுக்கணும். ஐயா கேக்குறாருல, குறா. என்ன சார் நான் சொல்றது? உங்கள்கிட்ட விஷயம் நடந்திருக்கு. உங்க ஒருத்தருமே உதவி செய்யலையா? உங்க ஓனர் கூட உதவி செய்யல? அவர் அந்த நிலைமையில் இல்லடா. இருந்திருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. அதான் என் நிலத்தை வித்து என் குடும்ப மானத்தை காப்பாத்தலான்னு வந்திருக்கேன். ஊரு பையெல்லாம் நிலத்தை வித்தப்ப நீ மட்டும் விற்க வேணாம்னு வைராக்கியமா நின்றியப்பா. அவசரப்பட்டு வித்தோம்னா நம்மளுக்கு சாதகமா இருக்காதையா. மாமா, அம்படி பெரிய புடிங்க அவன்.
அந்த காசுக்கு பீதுங்கிற பிக்கால்கிட்ட போய் என் மாப்பிளைக்கு ஒரு மாசம் டைம் கூறான்னு கேட்குறேன். மூடியாட்டி போட வெண்ணன்ட்டு வரேன். இதை சொல்றதுக்கு தான் 500 கிலோமீட்டர் போறியாக்கும். அட விடுங்கப்பா கார்த்தி, கொஞ்சம் யோசியா. என்ன சித்தப்பா யோசிக்க இருக்கு? இதுக்கு மேலே என் காலத்தை கடத்தணும்னா என் குடும்பத்தை இழந்துருவேன் சித்தப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள. நம்ம ஈத்தட் ராசு இருக்கான்ல, நான் சொன்னா போதும் உடனே இடத்த முடிச்சு கொடுத்துருவேன். டேய் கட்டியா தள்ளுறா மாப்பிள. உன் பிரச்சனை ஏன் பிரச்சனையா? ஒரு 100 ரூபா விடு. யோ, எந்த நேரத்துல எதை கேட்டுட்டு இருக்க? உனக்கு இப்ப போய் குடிக்கணும். யார் அவ? இங்க பாரு, நீ சோகத்தை கட்டோடனே பொம்பளை பொசுக்குன்னு கண்ணீர் விட்டுற. நான் ஆம்பளடி, அந்த பன்னீரை போட்டால் தானே கண்ணீரே கபாவன்னு வரும். நீங்கள் கொடுங்க மாப்பிள. நான் சுக்கா வந்த வேலையை முடிச்சிட்டேன். ஏலே விடு மாமா, இந்த மாதிரி சட்டையெல்லாம் எங்கே பிடிக்கிற? இந்தா சரக்க போட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் மாப்பிள. போ மாமா போ. நான் கேட்ட பல கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. ஏ போடா, நான் கேட்ட கேள்விக்கு ஊரில் எவனும் பதில் சொல்ல. தப்பு. கலவரம் பண்றாலே கம்முன்னு போகுது. அட ஆமையா, குதிரை கழுதையா மாறதுக்கு முன்னாடி காரியத்தை கப்புன்னு முடிச்சிடுவான். டில்ட் அப், ரைட் பேன், லெஃப்ட் பேன், ஆக்ஷன். வீட்டு மனைகள் வாங்கணுமா? வாங்கின உடனே வீடு கட்டணுமா? வாங்க, நம்ம ராஜபாளையத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க நம்ம நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னையா டயலாக் எழுதிருக்கீங்க? யாரையா எழுதுனதெல்லாம்? நான் தான் சார். ராஜபாளையத்துலேருந்து வெறும் 15 கிலோமீட்டர். வெறும்ன்றத நல்லா அழுத்தி சொல்ல சொல்லியா. வெறும் 15 கிலோமீட்டர். மதுரைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பக்கத்துல இருந்து ட்ரெயின் போகுது. ஏர்போர்ட் வரப்போகுது. காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனை மலை குதிரை எடுத்து பில்டா பண்ணியா. பெட்டி கடைக்கு விளம்பரம் பண்றலாம் கூட்டு வந்து ஷூட்டிங் பண்ணா இப்படித்தான். யோ கேமராமேனு, நீ என்ன பண்ற? லேண்ட்ஸ்கேப் சார். நல்ல டைட் ஐடியா. சரிங்க சார். வாமா வாமா. சேனல்ல மொத்தமே ஆன் பார்த்துட்டு இருப்பீங்க. செல்லம் ரெடியா? அநேகமாக நம்மளை வேற படம் எடுக்க விட்டுறான் போலடா. ஆமாம் சார். உலக புகழ் பெற்ற முருகன் கோயில் இருப்பது தாங்க நம்ம நாகம்மாள் ரியல் ஹலோ, ஃபீல்ட் கிளியர், ஃபீல்ட் கிளியர். போங்க, யாரு அது குறுக்க வந்துகிட்டு? ஏங்க நீங்க வேற. என்னங்க சார், நானே டயலாக் பேச எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒரு ஆள் போடுறதா? நீ ஆரம்பி. என்ன உள்ள வரும்போதே விரட்டுறாங்க மாப்பிள. அங்க ஒரு பிள்ளைய வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள விழுந்துடக்கூடாதுன்னு போன் விரட்டுறாங்க. சின்ன சின்ன டயலாக் கொடுத்தா நான் என்ன சார் பண்றது? இவளை எங்கேயோ பாத்திருக்கேன் மாப்பிள. தெரியல உனக்கு? கோவில் திருவிழாவில குத்தாட்டம் போட்டோமே. நம்ம கரெக்ட் மாமா. அந்த பாண்டியம்மாலாம் பழசு. இப்ப அவளை பிரபல பிஜே பாமா வாங்கிட்டாங்க. ஏ தட்டு. என்னையா ஷூட்டிங் கீட்டிங் ஒரே பட்டையை கிளப்புற? அது சும்மா விளம்பரம். மாப்பிள, நான் வாங்கின கோட்டரில் கட்டிங்காக காத்திருக்கிறவன் இன்னைக்கு எப்படி ஆளாயிட்டான் பாரு. நான் சொன்னேன் எது வேணாலும் கேட்பா மாப்பிள. ஏன் பழசெல்லாம் கலர்ற? விடுறா தட்டு. மாப்பிள்ளைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை. 10 நாளில் பணம் வேணும். நிலத்தை விற்கணும். நீ பொறுக்காட்டினாலும் பரவாயில்ல, விற்கிறவங்க மனசையும் கெடுத்துறாத. யோ, சோறு போற நிலத்தை இப்படி கூறு போறியனால உன் பிள்ளை சோத்திக்கினே பண்ணா? சொல்ல வேண்டிய ஆள் சொல்லலையே. ஆமாங்க, மாமா சொல்ற மாதிரி என் நிலத்தை விற்கணும். இங்க பாரு தட்டு, நிலத்தை விற்காதானே விற்கிறேங்கிறேன். இப்படி ஏன் யோசிக்கிற? உன் கமிஷன் எடுத்துக்கிட்டு என் பங்கை வெட்டி விடு. பழசெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாரும் கூடி பேசிதான் வந்திருக்கான். நல்லபடியா முடிச்சு விடுங்க. முடிச்சு கொடு. சரி, நாளைக்கு காலை ஆஃபீஸ்க்கு வாங்க. தட்டு பாத்துக்க, மாப்பிள்ளை பிரச்சனை என் பிரச்சனை. ஆமா, அதெல்லாம் கரெக்டா முடிச்சு விட்டுருவேன். நாளை காலையில் ஆஃபீஸ் போயிருவோம்.